அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். அப்பா, நான் கிருபையாக அதிசயமாக தந்த இந்த நல்ல நாளிலே நாம் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல இது போன்ற ஒரு சிறப்பு ஞாயிறு ஆராதனையை கர்த்தர்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த விசேஷ நாளை நாங்கள் உம் சமூகத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க, இந்த நாளில் எங்கள் சந்தோஷமா இருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வருஷத்தின் துவக்கத்திலிருந்து தேவன் தம்முடைய அளவில்லாத அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படி எல்லாரும் ஜபத்தோடு வாஞ்சையோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க போகிறோம். ஹல்லேலூயா. கடந்த 3 நாட்களிலும் வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்தின ஆண்டவர், தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் அற்புதங்களை செய்த, அதிசயங்களை செய்த ஆண்டவர், ஆசீர்வாதங்களை தந்த ஆண்டவர், இந்த 4வது நாளிலும் இறுதி நாளிலும் கர்த்தருடைய வல்லமை மகிமையாய் இறங்கட்டும். இந்த காலை ஆராதனையிலும் மாலை நடைபெறுகிற ஆசீர்வாத பெருவிழாவிலும் கர்த்தருடைய வல்லமை இன்னும் ஊற்றப்படும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி, ராஜாதி ராஜாவே, உன்னதமான கர்த்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மிகவும் உயரமும் உன்னதமான சீயோனிலே இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு சிந்தையோடு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஆராதனைக்கு உரியவர், அவர் மகிமையானவர், அவர் வெற்றி சிறந்தவர். அவராலே நமக்கு ஜெயம் வருகிறது. ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறபடியினால், அந்த ஜெயத்தினால் கர்த்தர் முழுவதும் இந்த வருஷத்திலே நம்மை நடத்தும்படியினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிக்க 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 கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் நம்மை நிரப்புகிறது. தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது. கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, வானத்திலும் பூமியிலும் அவரை போல அந்த வல்லமை உள்ள நாமம் ஒன்றுமில்லை. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா நாமத்திலும் சிறந்த நாமம் அது இயேசுவின் நாமம். அந்த வல்லமை உள்ள நாமத்தை, உயர்ந்த சிறந்த நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது பெரும் காற்று அடங்கி போகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது பேய்கள் ஓடுகிறது. அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை பண்ணும் பொழுதே அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான வல்லமைகள் நம்மை நிரப்புகிறது. அதை விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்துல கர்த்தர் தம்முடைய நாமத்தினால், வல்லமையினால் அதை எனக்கு நிறைவேற்றி தருவார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு விசை கூட நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரான ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஒரு விசை கூட எல்லாரும் இணைந்து, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். எல்லாரும் இணைந்து, நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். ஒரு விசை கூட சத்தத்தை உயர்த்தி, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
யாவே ஆலே ஆலே. பெரும் காற்றும் அடங்கி போகும், பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் பிளந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே இயேசுவே உயரணும், அது மேன்மை உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம், உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே, உங்க நாமம் உயரணும், பாடுவே பாடுவோம். உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சிங்கத்தின் கவியிலே, சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே இயேசுவே உயரணும் ஆண்டவரே, உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவே இன்று மேன்மை அடையணும். இறுதியாக ஒரு விசை கூட இரண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாருங்க, அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே யாவே அல்லேலூயா. யாவே யாலே அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லா தேவ பிள்ளைகளும் மனதார கர்த்தருடைய நாமத்தை, ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், உம்முடைய உன்னதமான நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் பெரியவரும் நீர் பரிசுத்தருமாக இருக்கிறீர். நீர் எங்களை படைத்த தேவனாக இருக்கிறீர். நீர் ஆராதனைக்கு உரியவராக இருக்கிறீர். நீர் பலமுள்ளவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை மார்போடு அணைக்கிறவரே, praise the Lord. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி
எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். உம்முடைய உன்னதமான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல உங்க கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மகிமை மகிமை மகிமை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரை நாங்கள் போற்றுகிறோம். எங்களுக்கு உதவியாய் இருக்கிற, எங்களுக்கு துணையாய் வருகிற, இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி, வாக்கு தத்துவங்களின்படி எங்களுக்கு ஜெயம் தருகிற, எங்களை விடுவிக்கிற அந்த உன்னதமான தெய்வ நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய அளவில்லாத வல்லமை நம்மை நிரப்புகிறது. எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, தெய்வமே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஏக்கங்கள், எங்கள் எண்ணங்கள், நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறவைகள், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக உம்முடைய சித்தப்படி எங்கள் வாழ்விலே வந்து நிறைவேறுவதற்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஜெயத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். வெற்றியின் வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். சமாதானத்தின் வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். அதற்காகவே இந்த 2025 உம்முடைய வாக்குத்தத்தத்தை தந்து, உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களை பலனடைய பண்ணியிருக்கிறீர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அதை நாங்கள் நம்புகிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் உயர்த்துவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் உன்னதர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் ராஜாதி ராஜா, நீர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்று நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா மேன்மையும், எல்லா புகழும் எங்கள் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் தருகிறோம். நீர் அதை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். முதலாவது ஒரு பாடலை பாடப் போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை. ஒரே நாமம், அது இயேசுவின் நாமம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அது இயேசுவின் நாமம் என்று சொல்லுகிற நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான நாமம் உண்டு, அது இயேசுவின் நாமம் என்று நல்ல கைத்தட்டி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்கள் பாடுங்கள். பாடல் ஒருவேளை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நாங்கள் முதலாவது பாடும் பொழுது கற்றுக்கொள்ளுங்கள். பிற்பாடு எங்களோடு இணைந்து நீங்களும் பாடி கர்த்தரை துதிக்கலாம். அல்லேலூயா. செய்து சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற இந்த குடும்ப விழாவில் நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நான் கர்த்தருடைய மகிழ்ச்சியினால் நான் நிறைய போகிறேன், நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல கை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமை உள்ள ஒரு நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை. சேர்ந்து எல்லாரும் கை தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சேர்ந்து சொல்லுங்க. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. ஓ மனுஷருக்குள்ளே அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கை தட்டி. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி தட்டுவோமா? அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். வானத்திலும், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லையே. ஓ மனுஷருக்குள்ளே அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் உடையும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மறுபடியும் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நித்திய ஜீவனும் உண்டு. அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவரோடு வாழ்வதற்கென்று வேறொரு நாமம் நமக்கு இல்லை. நித்திய ஜீவனுக்குரிய ஒரே வழி இயேசு மட்டுமே. நித்திய ஜீவனுக்குரிய ஒரே வழி இயேசு மட்டுமே. இறுதியாக எல்லாரும் கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும், வானத்தில் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு, மனுஷருக்குள்ளே வல்லமையான அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி அந்த இயேசுவின் நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, பேய்கள் ஓடுகிற நாமத்தை, நித்திய ஜீவனை தருகிற நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தும். எல்லாரும் மனதார கண்களை மூடி இருதயத்தில் ஜெப நிலையில ஜெப சிந்தையோடு, ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் இந்த உலகில் இதுவரையும் இல்லை, இனிமேலும் வரப்போவதும் இல்லை. எல்லா நாமத்திலும் மேலான உயர்ந்த உன்னதமான ஹல்லேலூயா மேலான நாமத்தை உடைய எங்கள் ராஜாதி ராஜாவாய் கர்த்தராதி கர்த்தராய் வீற்றிருக்கிற இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது விடுதலை விடுதலை. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. நீங்க இயேசு 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 என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக வல்லமை, ஹல்லேலூயா உங்களை கனப்படுத்துகிற ஒரு கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்குள்ளே வருகிறது. ஒரு அனுகூலமான அடையாளத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கு தருகிறார். இது இயேசுவின் நாமத்தை அல்லாமல் வேறு ஒரு நாமத்தினால் நடைபெறுவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. எங்களுக்கு ஜெயத்தை தருகிற நாமம் இயேசுவின் நாமம், எங்களை விடுவிக்கிற நாமம் இயேசுவின் நாமம், எங்களை உயர்த்துகிற நாமம் இயேசுவின் நாமம், எங்களை கனப்படுத்துகிற நாமம் இயேசுவின் நாமம், எங்களை பலப்படுத்துகிற நாமம் இயேசுவின் நாமம். நம்புகிறவர்கள் மட்டும் நல்ல கைத்தட்டி கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை போதியும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தாரும் ஆண்டவரே என்று எத்தனை பேர் கேட்கிறீங்க? அவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதுமாய் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு போதிப்பீராக, கர்த்தர் எங்களுக்கு கற்று தருவீராக என்று சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீங்க? அவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் நாம் சேர்ந்து கேட்போமா? ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி சொல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்படியே நாம் கரம் உயர்த்தி ஆவியானவரே, 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 பரிசுத்த ரெண்டு கரத்தை உயர்த்தி, ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆவியானவரே, எங்களை வழி நடத்துகிற ஆவியானவரே, எங்களை போதிக்கிற ஆவியானவரே. இந்த பாடலை நம்ம எல்லாரும் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடணும். எப்படி நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் எங்கு போகணும்ப்பா, நான் யாரை சந்திக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் செய்யும்படி என்னை வழிநடத்தும் ஆவியானவர். எத்தனை பேர் கேட்குறீங்க? அவங்க மட்டும் அப்படி நாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று எங்களுக்குள்ள நீங்க வாசம் பண்றீங்கப்பா, எங்களை வழி நடத்துறீங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துறீங்கப்பா, எங்களுக்குள்ளே கிருபை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு போதித்து தாரும் என்று நாம் ஒவ்வொருவரும் இப்பொழுது நாம் தேவ சன்னிதானத்திலே நாம் கேட்க போகிறோம். நாம போகிற இடத்துல எல்லாம் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் தரும்படி கர்த்தர் செம்மையான பாதைக்கு நேராய் நம்மை நடத்தணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் போகிற இடத்துல நான் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய சித்தம் இல்லாத ஒரு இடத்திற்கு கூட நான் போகக்கூடாது, கர்த்தருடைய திட்டம் இல்லாத எந்த இடத்திற்கு நான் போகக்கூடாது, அவர் எனக்கு காண்பிக்காத வழிகளில் நான் பயணிக்க கூடாது, அவர் எனக்கு தராத, அவர் எனக்கு சொல்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது. கர்த்தர் எனக்கு கற்பித்து தருகிற எல்லா காரியத்தையும் நான் செய்து ஜெயம் எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இரண்டு கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, நாங்க எங்க போகணும், என்ன செய்யணும், யாரை பார்க்கணும் ஆண்டவரே, நாங்கள் யாரோடு பயணிக்கணும், எந்த வேலை செய்யணும், எந்த இடத்திற்கு போகணும் என்கிற எல்லா தெளிவான திட்டங்களை, இந்த வருஷத்திற்குரிய திட்டங்களை கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு திரையை போல காண்பித்து தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்க ஒரு வீடியோ பார்க்கிறது போல எங்கள் வாழ்க்கைக்குரிய திட்டங்கள் எங்கள் கண்களுக்கு முன்னால வரட்டும் அப்பா. உங்க சித்தம் வரட்டும் ஆண்டவரே, உங்க சித்தம் எங்களுக்கு காண்பிக்கப்படட்டும் ஆண்டவரே, உங்க திட்டம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும் அப்பா. எத்தனை பேர் கேட்கிற? இரண்டு கரத்தை
உயர்த்தி எல்லாரும் கூப்பிடுங்க. அப்பா, உம்முடைய பாதையில எங்களை நடத்துங்க. உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். அந்த பாதையிலே நாங்கள் பயணித்து ஜெயம் 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 எங்களுடையது என்பதை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற சபையே, கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சேர்ந்து சொல்லுவோம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, ஆவியானவரே, பரிசுத்த. எதிரிகளின் சூழ்ச்சிகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க உடல் சோறு வசதிகள், உடல் சோறு வசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. சொல்லுங்க. உடல் சோர்வு வசதிகள் உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவி. கரங்களை உயர்த்தி தட்டுங்க பார்க்கலாம். என்னுடைய கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி தட்டி. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. கவலை கண்ணீர், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், செய்த நன்மை, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, அப்பா, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி. ஆவியானவரே, ஒரு நிமிஷம் கூட எங்களுக்குள்ளே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யுமா. எல்லாரும் இறுதியாக நாம் சேர்ந்து பாடுவோமா. நடத்தி சொல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நல்ல
நல்ல கரங்களை தட்டி சில நிமிடங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்க ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். நல்ல உற்சாகமாய் வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிக்கும் பொழுது, நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, நல்லா கைத்தட்டி ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிக்க 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 ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்கிறதை நான் உணர்கிறேன். கை தட்டுறதுனால மட்டும் எந்த பலனும் வரப்போறதில்லை. நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க உள்ளத்திலிருந்து நீங்க ஜெபம் பண்ணணும். சத்தம் உயர்த்துறதுனால மட்டும் எந்த பலனும் வரப்போறதில்லை. உங்க உள்ள ஆண்டவரோடு தொடர்புடையதா இருக்கணும். உங்கள் இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்படட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த வருடத்திற்கு முன்பதாக எங்களுக்கு முன்பதாக எத்தனையோ நாட்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பலன் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சாட்சிகளாய் நிற்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளின்படி, கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படி, தெய்வமே 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 நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். எங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டும் அப்பா. அநேக தோல்விகளை சந்தித்து நாங்கள் மனம் தளர்ந்து வந்திருக்கிறோம். அநேக தோல்விகளின் வழியாய் நாங்கள் வந்ததினால், கடந்த வருடங்களிலே எத்தனையோ எதிர்பாராத நிகழ்வுகள் எங்கள் வாழ்வில் நடந்ததினால், தோல்விகளை நாங்கள் சந்தித்ததினால் மனம் சோர்ந்திருக்கிறோம் அப்பா. தெய்வமே, இப்பொழுது உம்முடைய வல்லமைகளை நிரப்பட்டும். உம்முடைய வல்லமைகளை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கிருபைகளை மூடட்டும். எல்லாரும் கேளுங்க. நல்ல வாய்களை திறந்து சக்தியோடு பலத்தோடு ஆண்டவரை துதிங்க. துதிக்க 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 தேவ பலன் நம்மை நிரப்புகிறது. துதிக்க 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 தேவ வல்லமை நம்மை நிரப்புகிறது. அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்குது. நீங்க ஜெபிக்கும் பொழுது விடுதலை உண்டாகிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே மேன்மை வருகிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அடையாளங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மாறுதல் சம்பவிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, நீங்க தந்த வாக்கு தத்தங்கள், நீங்கள் தந்த தீர்க்க தரிசனங்கள், நீர் எங்களுக்கு எங்களை நம்ப பண்ணின வார்த்தைகள் எங்களுக்கு நிறைவேறும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வெள்ளம் போல நிந்தைகள் நம்மை மேற்கொள்ள வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய், சத்துருவுக்கு விரோதமாய் கொடியேற்றுவா. நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிற சபையார் அத்தனை பேரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை எல்லாரும் சேர்ந்து செலுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தோரெல்லாம் சத்துருக்கள் போல மாறி என்னை பகைத்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தோரெல்லாம் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை 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 நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் பயப்படுவதில்லை, இல்லை நொறுங்குவதில்லை, என் இயேசு என்னோடு தான். நல்ல கரங்களை தட்டி வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை அவர் வாக்கு மாறாதவர். இந்த வார்த்தைகளை கரங்களை தட்டி காரிருள்களாம் பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் நிறைவேறிட இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை ஓ இல்லை இல்லை என் இயேசு ஜீவிக்க
என் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு 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 ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த எல்லா தேவ பிள்ளைகளும் கரங்களை தட்டி அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், இதுவரை என்னை நடத்தினார், இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், நல்லவரே. கரங்களை உயர்த்தி தட்டி இறுதியாக நடத்துவார். அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ஓ, அவர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து முடிந்த நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endureth forever and ever. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய செல்வாக்கு அல்ல, நம்முடைய புகழ் அல்ல, நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய கல்வி அல்ல, நமக்கு இருக்கிற பின்னணி அல்ல, நமக்கு இருக்கிற புகழ் அல்ல, எதுவும் அல்ல. நம்மை தாங்கினதும் இதுவரை நம்மை நடத்தினதும் கிருபை. அந்த கிருபை இனிமேல் நமக்கு உண்டாவதாக. அந்த கிருபை இனிமேல் நமக்கு கிடைப்பதாக. எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை உண்டாவதாக. அன்னைக்கு செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அவன் கையினால் துவங்கின காரியத்தை அவன் முடிப்பதற்கு கிருபை உண்டாவதாக. இந்த வருடத்தை துவங்கின நாம் வெற்றிகரமாய் இதை ஜெயத்தோடு முடிப்பதற்கு தேவ கிருபை உண்டாவதாக, தேவ கிருபை உண்டாவதாக. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை எனக்குள்ள வர்றதுனால இந்த வருஷத்துல நான் ஆரம்பித்திருக்கிறேன். இந்த வருஷத்தின் முடியும் பொழுது எனக்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களிலே, கர்த்தர் தந்த கிருபையினாலே நான் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பேன், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பேன். நல்ல நம்பிக்கையோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் உயர்த்துங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible with our God. நம்முடைய ஆண்டவரால் முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நம்முடைய ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க. என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. எல்லாரும் நம்பிக்கையோடு எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை குறித்த கர்த்தருடைய திட்டங்கள் என்னுடைய திட்டங்களை காட்டிலும் மிகப்பெரியது. இந்த பூமியை காட்டிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதே போல என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்களை காட்டிலும் என்னை குறித்து, என் வாழ்க்கை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் வேலைகளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் மிக 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 பெரியது. அதை கர்த்தர் செய்து முடிப்பார். தடையில்லாமல் அதை நிறைவேற்றுவார். தேவரீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எத்தனை பேர் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஒரு விஷயம் கூட நல்ல பலத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இரண்டு கரத்தை உயர்த்தி, இரண்டு கரத்தை உயர்த்தி, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதையா. சொல்றீங்களா? அனைத்தையும் நீங்க நினைச்சது ஒரு நாள் தடைப்படாது. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது அனைத்தையும் செய்து முடிக்கும். நீங்க நினைச்சது ஒரு நாள் தடைபடாதப்பா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி, எனக்கென எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். சொல்லுங்க, உமக்கே ஆராதனை, உமக்கே எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம். உமக்கே நான் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் செயலை போல காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை உந்தன் செயலை உணவு போல ஏற்றுக்கொண்டேன். உமக்கே ஆராதனை, ஆராதனை, எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம். ஹல்லேலூயா. உமக்கே எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம். உமக்கே ஆராதனை, உமக்கே உயிருள்ள. இரண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள. இன்னும் சத்தமா, உமக்கு ஆராதனை, உமக்கே. இறுதியாக ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய போகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டத்தை மேற்கொண்ட பிறகு, அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்கு பிற்பாடு, இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் எந்த சக்தியாலும் கர்த்தர் தொடங்கின காரியத்தை தடுக்க முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். ஜெயத்தை உங்கள் வாழ்விலே கர்த்தர் தரும்படி அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஜெயம் பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து வருகிறது, கர்த்தராலே வருகிறது. கர்த்தர் தருகிற ஜெயத்தை, கர்த்தர் தருகிற விடுதலையை, கர்த்தர் தருகிற உயர்வை, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையை இந்த உலகத்தில் எந்த வல்லமையாலும் எந்த சக்தியாலும் எந்த அந்தகார கிரியைகளாலும் மேற்கொள்ளவோ அதை தடுக்கவோ முடியாது. அது எந்த தடை, எதையும் தடுக்க முடியாது. நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ரெண்டு கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கென முன்குறித்த எதையும்
நீர் செய்து முடிப்பீர். அப்படி அமைதலா சொல்லுவோமா? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றுகிறார். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராது. இறுதியாக 2 கரத்தை உயர்த்தி பின்னாடி வரையிலும் ஹல்லேலூயா. உமக்கே நல்ல சத்தமா உயிருள்ள. இதை 100% நம்பருக்கு மட்டும் 2 கரத்தை வைத்து சொல்லுங்க. உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள. உமக்கே ஆராதனை, உமக்கே என் உயிருள்ள. நல்ல கைத்தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நின்ற வண்ணமாக 44வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து எல்லாரும் நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 44 அதனுடைய 15 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதல் 16 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க. 44வது சங்கீதம். எடுத்தவங்க எல்லாம் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகள் எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களினின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துவீர். தேவனுக்கு நித்தம் மேன்மை பாராட்டுவோம். உமது நாமத்தை என்னென்னைக்கும் துதிப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர். எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர். சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகைஞர் தங்களை கொன்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாய் விற்கிறீர். அவர்களை கரையத்தினால் உமக்கு லாபம் இல்லை. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாக வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாய் இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூஷிக்கனுடைய சத்தத்தின் நிமித்தம் சத்துருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவர்களின் நிமித்தமும் என் லட்சை நிமித்தம் என்னை முன்பதாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிற. தொடர்ந்து வாசிப்போம். இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை. உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்து இருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரித்திருப்பாரோ.
இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. உமது நிமித்தம் இந்நேரம் நாங்கள் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரே, விழித்துக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும். எங்களை என்னென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்களை சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறேன்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தர் கொடுத்த இந்த சங்கீதத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் திரளாய் வந்திருப்பதை பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்துகிறோம். நேரலையில் இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கரங்கள் இயேசுவோடு சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? உங்க பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்க பக்கத்துல பார்த்து ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21:31. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நல்ல கைத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஜெயம் கர்த்தர் தருவார். சொல்லுங்க, எனக்கு ஜெயத்தை கர்த்தர் தருவார். நிறைய பேர் சொல்லலையே, பின்னாடி வரையில் சகோதரர்கள் சகோதரி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் இணைந்து வெளியே இருக்கிறவங்களும் சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு ஜெயத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. வேதம் ஒரு வார்த்தை சொல்லுது, உன் கயிறுகளை நீளமாக்கு, அவைகளை தடை பண்ணாது. அப்படி பண்ணா நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான். அப்ப நம்முடைய எல்லை நம்ம எவ்வளவு தூரம் பெரிதாகணும்னு சொல்லி முயற்சிக்கிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் பெருக்கத்தை தருவார். அதுக்கு இந்த நாள் ஒரு சாட்சி. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது நமக்கு இந்த இடத்தை கொடுத்தாரு. அழகா ஷெட் போட்டிருக்கிறோம், பார்க்கிங் இருக்குது. அதற்கு பிற்பாடு அங்க பின்னாடி இருக்கிற இடத்தையும் கொடுத்தாங்க ஏசப்பா. இப்ப பாருங்க, இங்க பார்க்கிங் இடம் இல்லை, இப்ப அங்கெல்லாம் விட்டுருக்கிறோம். அப்ப எவ்வளவு தூரம் நம்ம கயிறை நீளமாக்குறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் பெருக பண்ணுவார். கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவாராக. நிறைய பேருக்கு பொறாமை, உங்களுக்கு இல்லை, வெளியே இருக்கிறவங்களுக்கு. அவங்கள பார்த்து சொல்றேன், கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவாராக. ஆமென், அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு புதிதாய் வந்தவர்கள் நீங்க யாராவது இருப்பீங்கன்னா ஒரு விஷயம் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இன்னைக்கு தான் நான் முதலா இந்த இயேசுனமோடு ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நீங்கள் யாராவது இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். ஒரு சிலர் இருக்கிறீங்க, நல்ல கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் அவர்களை அன்போடு வாழ்த்துவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தருகிற வார்த்தை 1ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்கிறது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணி தருவார் என்று நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இன்னைக்கு நம்முடைய இயேசுவோடு ஆராதனைக்கு புதிதாய் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நாம் ஜெபம் பண்ண. ஒரு சிலர் இருக்கிறாங்க, நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு உடைய பிள்ளைகளை இந்த இடத்திற்கு நீர் அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எந்த ஒரு எதிர்பார்ப்போடு, எந்த விடுதலை எதிர்பார்த்து, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இவர்கள் வந்தார்களோ அதை கர்த்தர் நிறைவேற பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன ஆண்டவர், இவங்க செய்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் வேறு ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லாதவர்களாக இருந்தால் எங்களோடு இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் தொடர்ந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கர்மாவளை பூவன் சந்தியில் இருக்கிற இயேசுவோடு திருச்சபையிலே ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் அங்கே வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் இல்லத்தில் வந்து நாங்கள் ஜெபம் பண்ண நீங்கள் விரும்பினால்
உங்கள் கரங்களில் இப்பொழுது ஒரு ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கும் உங்களை சந்திப்பதற்கும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். கூட்ட முடிவில் நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் முன்னால் வந்தீங்கன்னா நம்முடைய தலைமை போதகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் வருகின்ற சனிக்கிழமை வரையிலும் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகள் எழுந்து நிற்கும்படி அன்போடு உங்களை கேட்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்கள் எழுந்து நிற்கும் பொழுது நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் அவர்களை வாழ்த்துவோம். எல்லாரும் நல்ல கைத்தட்டி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் வாக்குத்தத்தமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனித்தரும் செடி, அவன் கொடிகள் சுவர் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை ஏது அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனார். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். யோசேப்பை போல நீங்கள் கனி தருகிற செடியாய் அந்த செடி சுவர் மேல படரத்தக்க நீர் ஊற்றண்டையிலே உள்ள செடியை போல செழிப்பாக கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்று நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இவங்களை ஜெபம் பண்ணுவோம். இவங்களுக்காக இவங்களை பிளஸ் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். இங்க நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய நாமம் மகிமை அடைவதற்காய் ஸ்தோத்திரம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனித்தரும் செடி, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை எய்தவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது என்று சொன்னது போல இவங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இவர்கள் உறுதியாய் நிற்க யோசேப்பை போல கனித்தருகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஒரு திருமண தகுதி அறிவிப்பு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வாணியக்குடி அஞ்சல் கண்டர் விளாகத்தில் வசிக்கும் திரு எம் ஜோசப் ராஜ், திருமதி வி டயோஸ்மேரி இவர்களுடைய மகள் எத்திஷாவுக்கும், கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் அஞ்சலில் வசிக்கும் திரு ஏ ஈசாக்கு, திருமதி சிரோமணி இவருடைய மகன் ஆண்டனி ராஜுக்கும் 6/1/2025 திங்கட்கிழமை நாளை காலை 10 மணிக்கு கருங்கல் இயேசு நம்மோடு சபையில் வைத்து இவர்கள் திருமண நிலையில் ஒன்றாக இணைகிறார்கள். இவர்களை இணைக்கக்கூடாது தக்க காரணம் கண்டால் சபை போதகருக்கு இன்றைக்கு தெரியப்படுத்தவும். இது 3வது தகுதி. இன்னொரு திருமண தகுதி அறிவிப்பு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அஞ்சல் வெட்டுவிளையில் வசிக்கும் திரு ஆர் வர்கீஸ், திருமதி பி ராஜம் அவர்களின் மகள் வி சஜிதாவுக்கும், கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அஞ்சல் வசிக்கும் திரு எஸ் குமார், திருமதி லதா அவருடைய மகன் KL அஜித்துக்கும் 20/1/2025 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கருங்கல் இயேசு நம்மோடு சபையில் வைத்து திருமணம் நடைபெறுகிறது. இவர்களை இணைக்கக்கூடாத தக்க காரணம் கண்டால் சபை போதகருக்கு 15 நாட்களுக்குள் தெரியப்படுத்தவும். இது 2வது தகுதி. ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று அதற்கு முன்பதாக புதுமண தம்பதிகள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் எழுந்து நிற்கும் பொழுது நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். கடந்த வாரங்களிலே திருமணம் நடைபெற்ற புதுமண தம்பதிகள் இங்கே இருக்கிறாங்க. 2 குடும்பம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பின்னாடி இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த வருஷத்துல கர்த்தர் அவர்களை இணைத்திருக்கிறார். கடந்த ஆண்டின் இறுதியிலும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலும் இவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 குடும்பத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். தெய்வமே, இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வில் இணைந்திருக்கிற இவர்கள் சகல ஆசீர்வாதங்களை பெற்று ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கட்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இவர்கள் ஆத்மா வாழ்வது போல இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் சபையாராக நாங்கள் வாழ்த்துகிறோம். குடும்பத்தை நடத்த வேண்டிய சகல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் கர்த்தர் கொடுத்து தாங்கி வழி நடத்துவீராக. நம்முடைய கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சரி,
இப்பொழுது நாம் ஒரு பிள்ளையை பிரதிஷ்டை செய்து, சிரமத்திற்கு மன்னிக்கவும், ஒரு பிள்ளையை பிரதிஷ்டை செய்வதற்கு பிறகு நாம் காணிக்கைகளை செலுத்த இருக்கிறோம். இப்பொழுது ஒரு பிள்ளையை நாம் பிரதிஷ்டை செய்து அதற்கு பிற்பாடு நாம் பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை செலுத்தலாம். பிள்ளை பெற்றோர்கள் அருண் பிரசாத், டெரிகா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளையை நீங்கள் மேலே கொண்டு வரும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்கிறோம். எல்லாரும் ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்களுடைய கவனத்திற்கு, உலகத்தில் சொல்வார்கள், பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கற்பத்தின் கனிகளை மனோவா கேட்கிறான், ஆண்டவரே என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கேட்கிறான். அதுபோல பெற்றோர்கள் பிள்ளைகளை, ஆண்டவரை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம கேட்கணும். இந்த பிள்ளை, கர்த்தர் கொடுக்கப்பட்ட பிள்ளையை நம்முடைய வீட்டிலும் வெளியிலும், அடிக்கடி உங்களோடு பேசுகிற வார்த்தை தான், வீட்டிலும் வெளியிலும் பிள்ளை எப்படி நடக்கிறான்னு சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிப்பாய் கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். கவனித்து நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வளர்க்கும் போது கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் வளருவதற்கு பெற்றோர்கள் பிரயாசப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுமி நின்று இந்த பிள்ளையை நம் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். எல்லாரும் அப்படி எழுமி நின்று இந்த பிள்ளை ஞானத்திலும் விவேகத்திலும் அறிவிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலிலும் பிள்ளை வளர்ந்து பெருக நம்ம எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிப்போம். இந்த பிள்ளை ஒரு யோசேப்பை போல ஒரு கனி கொடுக்கிற ஒரு பிள்ளை, நீருற்றண்டையுள்ள கனி கொடுக்கிற ஒரு பிள்ளை, இந்த கொடிகள் சுவரின் மேல் படர்ந்து தேசத்திற்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாய் தேவன் பிள்ளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. பாபா ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளை கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற காலங்களிலே ஒரு யோசேப்பை போல தூர தரிசனம் உள்ள ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்படுவான் சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசர் ஏ டெரில் என்று நாங்கள் பெயரை சுட்டுகிறோம். அப்பா, இந்த நாளிலிருந்து அந்த அன்பு பிள்ளை ஆசர் ஏ டெரில் என்று அழைக்கப்படுவானாக. தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுவான் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். பலன். கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு ஏற்ற வழிகளை நடத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு, எத்தனை பெற்றோருக்கு அந்த கடமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நல்ல கை தூக்காமீங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு, எத்தனை பெற்றோருக்கு பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற வழிகளை நடத்த வேண்டிய கடமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நான் எதுக்கு கேட்குறேன்னா, அடுத்த வாரம்
ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு சரியா சண்டே கிளாஸ் ஆரம்பமாகும். கடந்த வருஷத்துல நிறைய பிள்ளைகள் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் 60-70 பிள்ளைங்க கிளாஸுக்கு வர மாட்டாங்க. ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை எல்லா பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் கண்டிப்பாக சண்டே கிளாஸுக்கு அனுப்பணும். நீங்கள் அனுப்பலைன்னா நாங்கள் வீடு தேடி வந்தாது என்ன பண்ணிடுவோம், தூக்கிட்டு வருவோம். ஆமாம், அதில் சந்தேகம் இல்லை, அதில் மாற்றம் இல்லை. அதில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எல்லா பெற்றோர்களும் தயவாய் நாங்கள் உங்களை வேண்டுகிறோம். அவர்கள் கர்த்தருக்கேற்ற காரியங்களை கற்று வளர்வதற்கு உங்களால் முடிஞ்ச பிரயாசத்தை நீங்கள் எடுங்க. மீதமுள்ளவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. அதனால எந்த பெற்றோரும் உங்கள் பிள்ளைங்களை அழைச்சி வராமல் இருக்கக்கூடாது. சிரமத்தை பாராமல் சரியாக 9 மணிக்கு அடுத்த வாரம் வந்துருங்க. நம்ம கிளாஸை பொறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து பிரிப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த வகுப்புகள் நமக்கு நடைபெறும். அதில் யாரும் தவறாமல் அதில் வரணும். மோசைக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது சொன்னார் தெரியுமா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க நினைப்பீர்களாக. எதுக்கு சொன்னார்? உங்கள் சந்ததிகள் ஒரு காலத்தில் சந்தோஷமாக வாழும் பொழுது இந்த பண்டிகையின் அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லி கொடுக்கணும்? நாங்கள் ஒரு காலத்தில் எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்தோம், எகிப்தில் கஷ்டப்பட்டோம், எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவித்து கொண்டு வந்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்படின்னா தலைமுறை தோறும் கர்த்தருடைய உடன்படிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம மட்டும் கர்த்தரை தேடினால் போதாது, நாம் மட்டும் பக்தி வைராக்கியமாக இருந்தால் போதாது, நம்முடைய பிள்ளைகளும் பக்தியாய் வளர்க்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. ஒரு கேள்வியை கூட கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேர் நீங்கள் எதற்கு பதில் சொல்ல போறீங்கன்னு தெரியல. எனக்குள் இருக்கிற பக்தி, எனக்குள் இருக்கிற அபிஷேகம், எனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய உணர்வு என் பிள்ளைகளுக்குள்ள அப்படியே வந்திருக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்க வேண்டாம். நிறைய கை வராது, தெரியும். அதனால இதை நாம் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. நம்ம எப்படி பக்தியாக நாம் இருக்கிறோமோ, எவ்வளவு ஆவியில் நிரம்பி அபிஷேகமாய் வாழ்ந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு பிரயாசப்படுறோமோ, அதே போல் நம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக வாழணும். அதனால நம்ம சிரமம் பார்க்காம என்ன பண்ணுங்க, இந்த சண்டே ஸ்கூலுக்கு அவளை அழைத்து அனுப்பி வைங்க. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். உங்கள் கரங்களிலே அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு தருகிற பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் தான் எங்களுக்கு தந்தார் என்கிற உணர்வோடு உமக்கு நாங்கள் அதிலிருந்து ஒரு பகுதியை விதைக்கிறோம். ஆண்டவரே, இதை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு பலனை எங்களுக்கு நூறத்தனையாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறைவும் வராதபடி எல்லாவற்றிலும் பொருளாதார ஆசீர்வாதங்களின் நிறைவை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமையடையும்படி எல்லாரும் ஒரு விசை கூட கரம் தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில நிமிடங்கள் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் நீங்கள் எழுந்து நின்று இந்த ஜெப நேரத்தை நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் ஏறெடுக்க போகிறோம். ஹalleluya. வேதம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான்